உங்களுக்கு காம்பினேஷன் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கு, இல்ல முகத்துல பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன், அதே மாதிரி பிம்பிள் வந்துட்டு போன மார்க்ஸ், டிஸ்கலரேஷன்லாம் இருக்கு அப்படின்னா இதை சரி பண்றதுக்கு மார்னிங் ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன ஃபாலோ பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸையும் கழுத்தையும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் கிளென்சரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் சீரம் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுக்கு பேரு ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம். இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரப்போ முகத்துல இருக்க கருமை நிறம் மாறுறதை நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 5% நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஆர்பிட்டின் முகத்துல கருமை நிறத்தை தரக்கூடிய மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி ஆகிற என்சைம்ஸை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த நியாசினமைட் உள்ள எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். இந்த நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதா இருந்தா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு 2 விரல் அளவுக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தா ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும். வெளியில போய் வெயில நீங்க எக்ஸ்போஸ் ஆறீங்க அப்படின்னா 2 hours ஒன்ஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரொட்டீன் ஃபர்ஸ்ட் கிளென்சர், ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம், 5% நியாசினமைட் சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இது வாரத்துல 4 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீத இருக்க 3 நாள் அதே மாதிரி கிளென்சரை வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆசிலிக் ஆசிட் சீரமோ இல்லைன்னா 10% அசிடம் கிரீமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி 5% நியாசினமைட் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நியாசினமைட் சீரம் உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷனை நல்லாவே கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு ஸ்கின் கேர் நீங்க புதுசா யூஸ் பண்றதா இருந்தாலும் முதல்ல ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜி, இரிட்டேஷன்லாம் இல்லைன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லா ஸ்கின் கேர் இன்கிரீடியன்ஸும் ஒரே டைம்ல உங்க ஸ்கின்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 வாரத்துக்கு நீங்க ஆல்ஃபா ஆர்பிட்டினும் நியாசினமைட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவா அசிலிக் ஆசிடை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. தொடர்ந்து இதை 8 வாரத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் கம்மியாகிறத நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி